அடே கரீனா, உன் புத்தி என்னமோ அதை காமிச்சிட்டல. நாங்கள் என்னைக்கிடா ஃப்ரீயாக விட்ருக்கோம், உன்னோட காசை பறிக்கிறதுக்கு தாண்டா எதாக இருந்தாலும் விடுவோம். நாங்கள் ஃப்ரீயாக விட்டா நீங்கள் நம்பிடுவீங்களாடா அப்படின்னு புரிய வச்சிட்டல. அதாவது காய்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கமெண்ட் பின் பண்ணியிருக்கேன்னா இதே ப்ரோ தான். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ உடனே எனக்கு மெசேஜ் பண்ணார், எனக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு ப்ரோ. ஆனால் அதே ஆள் எனக்கு திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுறாரு, ப்ரோ எடுத்துட்டானு ப்ரோ சூசனை அமௌண்ட்டை, என்ன ப்ரோ கேம் இது, டெலிட் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கா என்ன ஒரு ஷாக்கு. அடுத்த கமெண்ட் உடனே வருது, ப்ரோ இது லக்கு இல்லை பக்குன்னு சொல்கிறாரு. என்னடா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ஒரு வேளை அமௌண்ட்டை தூக்கிட்டான்லாட்டியா, நானும் கரெக்டாக தான் ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே தாங்க போய் பார்த்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், போனோடனே பார்த்தேன் அமௌண்ட்டை தூக்கிட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. செப்டம்பர் 1ஆம் தேதி தான் கொடுத்தானுங்க, 4ஆம் தேதியே தூக்கிட்டானுங்க. ஒரு 5 நாள் கூட கொடுக்கல. டே கரீனா ஏழே உன்னை பார்த்தா ப்ரோ எனக்கு அப்படியே வெறியாகுது ப்ரோ. நீ கொடுத்ததான் கொடுத்த, அதை பற்றி நான் தப்பு சொல்ல. ஆனால் பர்மனெண்ட் மாதிரி கொடுத்துட்டு வெறும் 4 நாள் கொடுத்து ஏமாத்தின பாரு. அதுக்கு ஒரு அதில் போட்டாவது இருக்கலாம், 4 நாள் தான் வச்சிருப்பீங்க டேஸ் கணக்கு, அது மாதிரியாவது கொடுத்துருக்கலாம். டே போகடா. உங்களோட தரப்பை என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க.